நம்ம ஊர்ல ஒரு லேடி 40 வருஷம் ஒரே ஆணோட குடும்பம் நடத்தி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி, நம்ம வீட்டுல எல்லாம் அப்படித்தானே. அந்த லேடி கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 40 வருஷமா ஒரே மனிதரோட குடும்பம் நடத்துறீங்களே, உங்க குடும்பத்துல உங்க கணவர் அவ்வளோ நல்லவரா, அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. இந்த அம்மா சொல்லுச்சு ஒரு பதில். நான் மொழியாசிரியை, 300 பக்கத்துல கூட மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் மந்திரத்தை அது சொன்னது. 40 வருஷமா குடும்பம் நடத்துறியே, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. வெளிநாட்டில் 65 வயதான ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுல செத்து போயிடுறாங்க, புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழைப்பூ மாதிரியே இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசுல வந்து ஒரு திடம் இல்லை. என்னத்த ஏதோ காலம் என் பிள்ளைங்களுக்காக. 65 வயசுல ஒரு அம்மா கலகலன்னு சிரிக்குதுங்க, சந்தோஷமா இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கிறாரு, இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல. யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி? நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ மேரிட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கெல்லாம் சொல்வீங்க இல்லைன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் மேரிட். அந்த ஆள் கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? இதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா தந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னியோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமே, யூ கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, ஐ வாண்ட், நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பது இல்லை. நீங்க ஏன் அந்த ஆள் மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் உங்க தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம், எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். நாம் எல்லோரும் நினைக்கிறோம் சாதாரணமாகத்தானே பேசுகிறோம் என்று, கிடையாது. அந்த சொற்கள் முன்னால் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் சாதாரணமாகத்தான் சொல்லுவீர்கள், ஆனால் அந்த சொல் முன்னால் இருக்கின்றவருடைய மனநிலையை பொறுத்து அது அம்பாக குத்துகிறது, அல்லது கத்தியாக வெட்டுகிறது, அல்லது தென்றலாக கடந்து போகிறது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் அனுமானிக்கவே முடியாது. அதனால் உங்கள் சொல்லிலே நீங்கள் கவனம் வையுங்கள். வதந்திகள், அவளை பத்தி தெரியுமா? என்ன சொல்லு, சரியில்லை, ஆமாப்பா எனக்கும் தெரியும், சரியில்லை. ஜெனரலைஸ் பண்றது இருக்குல்ல, டோன்ட் ஜெனரலைஸ், பி ஸ்பெசிபிக். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வைப்பது. வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது அவை மரணித்து விடுகின்றன. பொறாமைக்காரர்களால் வதந்தி உருவாக்கப்பட்டு, முட்டாள்களால் பரப்பப்பட்டு, மிகவும் அறிவு கெட்ட மூடர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன சொல்? பெண்களை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ தவறான கருத்துக்கள் ஏதேனும் வந்தால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள், டிலீட் செய்யுங்கள் என்று சொல்வேன். தொடக்க பள்ளியில் பயிலும் 60% மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. 60 விழுக்காடு பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இதுல டச் பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்பதோ வாசிப்பதோ எழுதுவதோ குறைந்திருக்கிறது.
அவர் சொல்றார், அடுத்து போட்டதுதான் நான் இந்த சபையிலே இதை பேசுவதற்கு காரணம். பிள்ளைகளுக்கு மொழி தெரியவில்லை என்று சொல்வதற்கு நான் யார்? இதை சொல்லிவிட்டு நான் போய்விடலாம்ல, அதல்ல என் நோக்கம். ஒண்ணுமே தெரியாது, பேசிக் தமிழ் எடுப்பேன். குஜராத் பொண்ணுக்கு பேசிக் தமிழ் எடுத்த, அது கண்ணீரோட வந்து எனக்கு நன்றி சொல்லுச்சு. நான் பெற்ற பரிசுகளில், நான் பெற்ற ஊதியங்களில் ஆகப்பெரிய பரிசு அந்த கண்ணீர் துளி தான். அவ அழுதுட்டே சொன்னா, தேங்க்யூ, எனக்கு இப்பொழுது தமிழ் வாசிக்க பேச தெரியும், நீங்கள் தான் காரணம், நன்றி. அழுதா பாருங்க, அந்த துளிதான் எனக்கான ஊதியம் என்று நான் நினைத்தேன். நான் மொழி ஆசிரியர். நம் குழந்தைகளுக்கு மொழி தெரியவில்லை என்பது நான் அறிந்த செய்தி. இன்னும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்கின்ற இயற்கை மொழியியல் ஆய்வு முறை, இயற்கை மொழியியல் ஆய்வு முறை இதை உறுதிப்படுத்துகிறது. என்னன்னா, இதன் மூலம் கணினிகள் உலக மொழிகளை வேகமாக கற்கின்றன. நான் எங்க கவலைப்படுறேன்னா, மனிதர்கள் மொழி இழக்கிறார்கள். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் மொழி கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இதோ மந்திர சொல்லை சொல்கிறேன். மனிதன் தான் பிறந்ததனால் கிடைத்த அந்த சிந்தனை அறிவுதான் மொழி. அதை மழுங்கடித்து விட்டு அது யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பது இந்த வருங்காலத்திற்கு நன்மை விளைவிக்காது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். மொழி அறிவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிப்பதில் நீங்கள் முன்னணியில் நில்லுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாலேங்க 6 வயசு குழந்தையா என்கிட்ட ஓடி வந்து, பர்வீன் சுல்தானா, ஆமா நான் உங்க ஃபேன். 6 வயசுனா நான் ஒரு பேச்சாளரா பெருமைப்படுறதா, ஒரு தாயா ஒரு ஆசிரியரா கவலைப்படுறதான்னு தெரியல. அது கையில மொபைல் இருக்கு, அது என்ன மட்டுமா பார்க்கும்? அது என்னென்ன பார்க்குதோ. ஆனா என்ன தெரியுமா, அந்த குழந்தை கையில் அது இருப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை நாம் கண்காணிக்கிறோமா? அந்த குழந்தை சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கண்காணிப்பு நமக்கு இருக்கிறதா? குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒருபோதும் அந்த குழந்தைகளை கண்டிப்பதோ தண்டிப்பதோ இல்லை. நான் சொல்லித் தருகிறேன், ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் கண்காணியுங்கள். கண்காணிப்பு மட்டும்தான் பிள்ளையை உட்பட வைக்குமே தவிர உங்கள் கண்டிப்போ உங்கள் தண்டிப்போ கிடையாது. இங்க பாருங்க, நான் ஒரு 3 செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்லுகின்ற இந்த செய்தி எல்லாம் ஒவ்வொரு பொருண்மையில் அடங்கி இருக்கக்கூடிய வீரியம் மிகுந்த விதைகள். அதுல ஒண்ணு புரிஞ்சிருச்சுனாலும் போதும். நான் இப்படி தொடங்குகிறேன், அந்த 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 கருத்தை இப்படி தொடங்குறேன். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு இல்லைங்க, நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சிரிக்கலாம்ல, இவ்வளவு பெரிய விஷயங்க அது. சத்தியமா நம்புங்க, நேற்று நைட்டு இருந்த 800 கோடி மக்கள்ல இருந்து 5 லட்சம் பேர் இன்னைக்கு காலையில உயிரோட இல்ல. நம்மளை இயற்கை விட்டு வைத்திருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. உயிர் இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிருக்குள்ளாக ஒரு பொறி இருக்கிறது, ஒரு ஸ்பார்க். இந்த சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். இந்த கேஸ் லைட்டர்ல நெருப்பு வருமா? என்ன வரும்? ஸ்பார்க் தான் வரும். அந்த பர்னர்ல இந்த வெளியில வர்றது நீங்க ஆன் பண்ண உடனே நெருப்பா? இல்ல, கேஸ் தான். இந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே என்ன ஆகும்? ஸ்டவ் இப்படி பத்திக்கும்ல. நம்முடைய மனசுல இருக்கிற ஸ்பார்க் அடிச்சதுன்னா நம்ம வாழ்க்கை அப்படி பத்திக்கும், அப்படி போயிடலாம் மேல. ஆனா அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணுமே. நீ யார்? நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன், 180 அதுல ஸ்போர்ட்ஸ். கபடி சூப்பரா ஆடுவேன் நான். அது ஆடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஆண்களின் மீது எனக்கு எப்பொழுதும் அவர்கள் சுதந்திரத்தின் மீது எனக்கு கவனம். நம்மளை மட்டும் பாண்டி ஆட விட்டுட்டு, இந்த பாண்டி ஆடுறதுல ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்கு பேர் நொண்டி. பொம்பளைங்க தான் ஆடுவாங்க அதை. நொண்டி அடிச்சாலும் ரூலு, கோட்டை தாண்டக்கூடாது, கோட்டை தொடக்கூடாது, தொடாம தாண்டணும். நொண்டி அடிச்சாலும் தாண்டக்கூடாது, கண்ணை மூடினாலும் கோட்டை தொற்றப்படாது. ரைட்டா ரைட்டா ரைட்டா, வாழ்க்கை முழுக்க அதுல இருந்து விடுபட்டது கபடி. கோட்டை தொடணும், எதிராளியை சீண்டணும், சிக்க கூடாது, சேஃப்டியா வந்துடணும். ஆண்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாரபட்சம்? எங்களை மட்டும் பாண்டியாட வைத்து விட்டு நீங்கள் கபடி ஆடுகிறீர்கள். நாங்களும் வந்து விட்டோம் கபடி ஆடுவதற்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடி. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னுடைய லைஃப்ல நான் அவ்வளவு விருப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் 180 பரிசு வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸா இல்லையே, ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா போயிட்டு நான் மீண்டு வந்துட்டேன். அது நான் இல்ல. பர்வீன் சுல்தானா அது இல்ல.
பர்வீன் சுல்தானுடைய ஸ்பார்க் எது தெரியுமா? தமிழ். அதான் அவளுடைய ஸ்பார்க். ஒரு மொழி பேசுகின்ற பொழுது, அந்த மொழியில் ஒரு கவிதை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பொருளை யாரேனும் விளக்கி சொல்லுகின்ற பொழுது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பரவசம் வந்து மூளைக்குள்ள அப்படியே சேர்ந்தபடி ஒரு சுகம் கொடுக்கும். ஒரு கவிதை போதுமானது எனக்கு, ஒரு கருத்து போதுமானது எனக்கு. குழந்தை போல நான் துள்ளி விளையாட. அப்படி என்றால் என் ஸ்பார்க் அதுதான். அந்த ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஸ்பார்க்கை பிடிச்சதுல தமிழ் டீச்சரா போனேன். தமிழ் டீச்சரா போயிட்டு லெக்சரர் ஆனேன். லெக்சரர் விரிவுரையாளர் பேராசிரியர், பேராசிரியர்லேருந்து துணை பேராசிரியர், துணை பேராசிரியர்ல இருந்து இணை பேராசிரியர், போயிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தமிழ்னு போய் உட்காந்தேன் SIT காலேஜ்ல. எங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதோ இந்த 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பணியாணையை எனக்கு கொடுத்து அனுப்பினார். போதும் நீ டீச்சரா வேலை செஞ்சதெல்லாம் ஒரு 3 வருஷம் லீவ் எடுத்துக்கோ, வா தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உன்னை நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். வந்து அங்கே தமிழ் வளர்த்து உலக தமிழ் சங்கங்களை ஒன்றிணை என்று சொல்லும்பொழுது என் ஸ்பார்க் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றதை நான் உணர்ந்தேன். உங்க ஸ்பார்க் என்ன இருக்குதோ அதை நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் பர்னர் பத்திக்கிற மாதிரி அந்த வெளிச்சத்தோடு உங்கள் வாழ்க்கை போகும் என்பதை நீங்கள் மந்திர சொல்லாக உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது இப்பவும் புரியல. இப்ப நான் சொல்றது என் மேல இருக்கிற மாதிரி தானே இருக்கு, புரியல? இந்த சொல்ல இன்னும் அழுத்தமா போடுறேன். ஒரு 4.5 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவுல ஒரு திருடனை பிடிச்சாங்க மேடம். ராங் ஸ்ட்ரோக் தான், ஆனா நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கோங்க. அவனை ஏன் பிடிச்சாங்கன்னா, அவனை ஒரு பெரிய ராபரி கேஸ், ஒரு பேங்க்ல பெரிய கோடிக்கணக்கான பவுண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. முன்னாள் அட்டார்னி உட்கார்ந்திருக்காரு, டிடெக்டிவ் உட்கார்ந்திருக்காரு. இன்டரோகேஷன் தொடங்குது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை நான் நெட்ல வாசிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் கேட்கிறான், நீ தானடா திருடின? நான் திருடல சார். ஏய், நீ தான் அந்த லாக்கரை திறந்திருக்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, CCTV கேமரா உன்னதான் காட்டுது. திறந்தது நான் தான் சார், நான் திருடல சார். அப்படின்னா சார் நான் லாக் ஓபன் பண்றவன் சார், கொஞ்சம் பவுண்டு கொடுத்தாங்க, நான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார் என் வேலை. என்னடா அதை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாகுது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பிசிக்ஸ படிக்கிற ஒரு மாணவனா இருந்தேன். எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை சரியா இல்லை, இந்த மாதிரியான புதிர்கள் ஏதேனும் இருந்தால் அதை நான் சரி செய்வேன். அப்படி வந்துட்டு தான் இந்த லாக் திறக்கிறதுல வந்து சிக்கிக்கிட்டேன். நான் சூப்பரா லாக் திறப்பேன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். என்னை கூப்பிட்டு ஒரு 500 பவுண்டு கொடுத்து இங்க ஒரு லாக் திறக்கணும் வரியான்னு கேட்டாங்க. நான் போனேன். அங்க போனா அவங்க என்ன தெரியுமா சார் செய்வாங்க? மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், 180 செகண்ட். அதுல எனக்கு 60 செகண்ட் கொடுப்பாங்க. 60 செகண்ட்ல திறக்கணும்பாங்க, இல்லைன்னா உயிர் போயிடும்டா, நாங்க மானம் போயிடும்டா, நீ திறக்கணும்பாங்க. நான் 60க்குலாம் போக மாட்டேன், 25லயே முடிச்சிருவேன். அந்த திருடன் சொல்றாங்க, நான் 25 செகண்ட்ல திறப்பேனா? அப்படியே பண்ணிட்டு கரெக்டா அந்த கால்குலேட் பண்ணிட்டு அரித்மேட்டிக் போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். லாக் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பரவசம் வரும் பாருங்க உள்ள. அந்த பரவசத்துக்கு முன்னால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கோடானு கோடி கணக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை சார். அந்த கிளிக் சவுண்டுக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்க நல்ல விஷயங்களுக்காக நீங்க அடையாளம் கண்டுபிடிங்களேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படிச்சுட்டு IAS அதிகாரிகளானவங்க உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்பார்க் மெடிக்கல் இல்லை, அவங்க ஸ்பார்க் நிர்வாகம். என்னுடைய ஸ்பார்க்ங்கிறது தமிழ் மொழி, அது என்னுடைய ஸ்பார்க். நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, இதோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்ல, இதை விட பெருமதியானது வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறது, உங்கள் புரிவது போல் என் மொழி இருக்கிறது. இந்த மொழியை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ இப்பொழுது இறந்தாலும் டைரக்டா சொர்க்கம் தான். இதனால் வரக்கூடிய பொருள் அல்ல, புகழ் அல்ல என் நோக்கம். உனக்கு புரிகிறதா? இவ்வளவுதான். நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். இந்த சொல்லை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு உங்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பூட்டு இந்த ஒரு சாவியினால், இந்த மந்திர சாவியினால் திறந்து விடுமோ என்கின்ற ஒரு பேராசையில் இதை நான் சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையை தொடங்க இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஞானராஜசேகரன் IAS என்கின்ற மனிதரை சந்தித்தேன். தொலைபேசியில் அழைத்து அவர் என்னை தன்னுடைய அலுவலகத்திற்கு வர சொன்னார். அப்பொழுது வடபழனியில் இருந்தது அந்த அலுவலகம். SRM பிலிம் டெக்னாலஜி என்ற ஒன்று ஆரம்பித்த தருணம். அவர் சொன்னார்,
பிலிம் டெக்னாலஜிக்கு பிள்ளைகளை நாங்கள் தயார் செய்கிறோம். அந்த ஒரு பட்டப்படிப்பை 4 ஆண்டுகள் அளிக்கிறோம். நீங்கள் எங்களுடன் இணைந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும். கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் என்கின்ற தமிழ் பாடத்தை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதற்கான பாடத்திட்டத்தை நீங்கள் வகுத்து தர வேண்டும். அந்த பாடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு 7 ஆண்டுகள் நான் அங்கே பணிபுரிந்தேன் விசிட்டிங் ப்ரொஃபஸராக. அப்பொழுது எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை, அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எனக்கு மந்திரம் அப்படிதாங்க, அப்படித்தான் வேலை செய்யும் மந்திரம். ஏனென்றால் கருத்து, நான் எப்பவுமே சொல்றேன், கீழே கிடந்தா கயிறுங்க, கருத்தேற்றினால் தாலி, கருத்தேற்றினால் கங்கணம். கருத்தேத்தணும்ல, வெறும் சோறு தான், கருத்தேத்தினா பிரசாதம். வெறும் பேச்சு தான், கருத்தேத்தினா சத்சங்கம். வெறும் கட்டடம் தான், கருத்தேத்தினா கோவில். வெறும் பயணம் தான், கருத்து ஏற்றினால் புனித பயணம். கருத்து ஏற்கனவே சொல்தான், அதில் கருத்து ஏறினால் அது மந்திரம். நான் என் சொல்லை கருத்து ஏற்றி இதோ மந்திரமாக தருகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஒரு பாடத்தை நாங்கள் 2 பேரும் கலந்தாலோசித்து இதை வைக்கலாம் அம்மா என்று சொன்னார். நான் வீட்டில் படிச்சுட்டு வரேன் சார், எனக்கு சரின்னு சொல்லிச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் சார், அதை நான் என்னுடைய சிலபஸ்ல சேர்த்துக்க, படிங்கன்னு சொன்னேன். அந்த சின்ன அந்த புத்தகத்தின் பெயர் ரோஜா அத்தர். அதை எழுதியவர் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு தெலுங்கு எழுத்தாளர். அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். என் மனதிலே எங்க அப்பா சொல்வார், எது உன் மனதை பாதிக்கிறதோ அதை மட்டும் மக்களிடத்தில் சொல். ஒன்னும் ஒரு பரவசம் வரும் பாருங்க, அந்த பரவசத்தை சொல்லிட்டேன்னா எனக்கு பணம், புகழ், செல்வாக்கு எல்லாம் வாய்க்கும். என் வாழ்வின் ரகசியம் அது. என்னை எது பரவசப்படுத்தியதோ அதை நான் மக்களுக்கு கடத்துகிறேன். என்னை பரவசப்படுத்திய, என்னில் ஏதோ ஒன்றை திறந்து விட்ட, என் மனக்கண்களின் வெளிச்சத்தை பாய்ச்சிய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ரோஜா அத்தர், ஒரு மிகப்பெரிய ரோஜா அத்தர் லெகசி கொண்ட, பாரம்பரிய புகழ் கொண்ட ஒரு வியாபாரி தன்னுடைய ரோஜா அத்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ரசிகனை தேடி வருகிறான். பெரிய குதிரை கடல்ல வந்து, கப்பல்ல வந்து இறங்கி குதிரையை வாங்கி, பொருள் கொடுத்து குதிரையை வாங்கி அவன் வரான். மேற்கு வங்கத்தில் இருந்து வருகிறான், ஹைதராபாத்துக்கு வரான். பெரிய குதிரை, அவனே அந்த 6 அடி 3 அங்குலம், அவனுக்கு மேல ஒரு டர்பன், ஆஜானு பாகுவான ஈரானி. அப்படி வரான், தேடி வந்து இறங்கிட்டான். 1 மாச பயணத்துல வந்து லேண்ட் ஆயிட்டான் ஹைதராபாத்துக்கு. ஹைதராபாத் அவன் நினைச்ச மாதிரி இல்ல. அவன் நிசாமை சந்திக்கணும்ன்றான், நிசாமை சந்திக்க முடியாதுங்கிறாங்க. ஏய், யாரையாவது காட்டுப்பா, அவங்கள மூலமா நான் நிசாமை பார்க்கிறேன், என் ரசிகனை நான் சந்திக்கணும். அவர் அத்தரை ரொம்ப குறிப்பு சொல்றேன் உங்களுக்கு. இந்த உலகத்திலே விலை மதிப்பற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விலையானது வைரம் நினைக்கிறீங்களா? கிடையாது. வைரத்தை விட விலை மதிப்புள்ளது ஃப்ரேக்ரன்ஸ், அந்த வாசனை திரவியம். ஒரு அவுன்ஸ் அவ்வளவு விலை, ₹1,00,000 மேல போவோம், இவ்வளவுதான் இருக்கும். அவன் சொல்றான் வந்து சொல்றான், ஐயா நான் ஏன் நிசாம பார்க்கணும்னு சொல்றேன்னா, இந்த அத்தர் இருக்குல்ல, இந்த அத்தரை, ஒரு அவுன்ஸ் அத்தரை எடுக்கணும்னா நான் 10 லட்சம் பூக்களை கடந்தாக வேண்டும். அதை ப்ராசஸ் பண்ணி அதை நசுக்கி எடுத்த ஆயில் தான் அது. அது ஒரு தடவை உங்க உடம்புல பட்டுருச்சுன்னா பல வருஷம் ஆகுமா அந்த வாசனை போறதுக்கு. அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி, அதுதான் எங்க குடும்பத்தினுடைய வழக்கம். நான் இந்த மாதிரி ஒரு அத்தரை நான் கொண்டு வந்திருக்கேங்கிறது உங்க நிசாம் கிட்ட சொல்லுங்க. ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, அவர் திவான் தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திவான்ல படுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த பர்னிச்சர் கடைக்கு போனா திவான் ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல, அதுலதான் உட்கார்ந்து இருந்ததுனாலதான் அது திவான். திவான் உட்கார்ந்துருக்கான். திவான் கிட்ட போய் சொல்றாரு, நான் நிசாமை சந்திக்க வேணும். நிசாம் எல்லாம் பார்க்க முடியாது, எதுக்கு பார்க்கணும் உனக்கு? இல்லை, நான் அத்தர் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, அது அத்தர் காட்டு. அவன் உஷாரு, அவன்கிட்ட இருக்கிற மாஸ்டர் பீஸ் தான் ரோஜா அத்தர். அவன்கிட்ட மொத்தம் 3 பீஸ் இருக்கு. ஒன்னு சாண்டில், ஒன்னு ஜாஸ்மின், ஒன்னு வந்து ரோஜா, 3 இருக்கு. அவன் பார்க்கறான், சரி சந்தனத்தை செலவழிச்சிருவோம் அப்படின்னு சந்தனத்தை எடுத்து, ஐயோ அந்த புக்கை நீங்க படிக்கணுமே, நான் சுமாராத்தான் சொல்றேன், அவ்வளோ அழகா எழுதியிருப்பாருங்க. அவர் மொழிபெயர்த்த ஆளினுடைய கரங்களுக்கு கோடி வணக்கங்கள். ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு எழுதி அதை வசீகரிக்க செய்கின்ற ஆற்றல் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு உண்டு என்பதனால் தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவ்வளவு விருதுகள் வழங்குகிறது உலகம். பாருங்க, அவன் உட்கார்றான், அப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டு ஒரு காலை மண்டிட்டு தன்னுடைய பெரிய ஒரு வெல்வெட் அங்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படி எடுத்து அந்த அங்கியை அப்படி முன்னால போடுறான். போட்டு அந்த பேழையை எடுத்து அந்த திவானுக்கு முன்னால் அப்படி ஆஜானுபாகுவான ஒரு உயரம் ஆனா மனிதன் இப்படி தாழ்ந்து இப்படி சலாம் சொல்லி அந்த பேழையை அப்படி கொடுக்குறான். கொடுக்கறது அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா நம்ம திவான் வந்து புடுபுடுன்ட்டு ஹுக்கா குடிச்சிட்டு இருக்கிறாரு. டேய்,
அவன் என்ன கொடுக்குறான், வாங்கடாங்கிறார். அப்போ அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். இவன் ரசிகன் இல்லை என்பது தெரிந்து போய் மனம் வலிக்கிறது அவனுக்கு. அந்த அத்தரை கொண்டு வாடாண்ணா. கொண்டு வந்த உடனே அதை பார்த்துட்டு இத்துணுண்டு இருக்குல்ல, இதையா நிசாமுக்கு கொடுக்க போற, தூக்கி போடுறான். பின்னால் இருக்கிற காவலாளி அதை பிடிச்சிக்கிறான். பார்க்குறான், உள்ளே கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு. போ அடுத்த வாரம் வான்றான். அவனுக்கு புரியவே இல்லை, என்னடா கொண்டு வந்த 3 சொத்துல ஒரு சொத்து போயிருச்சேன்ட்டு. போறான், இன்னொரு ஆள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இன்னொரு ஆள் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஜாஸ்மினை வாங்கிக்கிறான். இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது ரோஜா அத்தர் மட்டும் தான். அவன் அந்த ரசிகன் இடத்தில் சேர்க்கணும், இல்லைன்னா இவ்வளவு துயரப்பட்டு வந்ததில் அர்த்தம் இருக்காது. அவனுக்கு பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் ஒரு கலைஞன் என்பதனை என் ரசிகனுக்கு நான் தர வேண்டும். அந்த உலகத்திலேயே அத்தருக்காகவே வாழ்கின்ற அந்த நிசாமை நான் இவ்வளவுதான் அவனுக்கு நோக்கம். ஒரு வாரம் நிக்கிறான் பசியோட. தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு டீ கடைக்காரர் சொல்றார், நிசாம் வியாழக்கிழமை சாயந்தரம் நிசாமுத்தீன் தர்காவுக்கு போவார். அங்க போய் தான் அவர் தொழுகை நடத்துவார். அவர் அப்படி சாயந்தரம் கிளம்பும் போது பார்க்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில கிளம்புவார். அவன் சாயந்தரம் பார்க்கறான், இல்ல வெள்ளிக்கிழமை காலையில நிசாம் கிளம்புறாங்க. போறாங்க. அவன் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போய் நின்னுறான். நிசாம் வரதுனால நிறைய பேர் நின்னுறாங்க. அந்த இடத்துல அவன் ரொம்ப உயரமா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சிருது அவன் யாரோ நிக்கிறான்றது. அந்த திவானோ இன்னொரு தாட்டையும் போட்டான்ல, அந்த 2 பேருக்கான வேலைக்காரங்களே அவனை பிடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரனுக்கும் அந்த கலைஞனுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் 2 பக்கம். தப்பி 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 திரிஞ்சு கடைசியா போய் நிற்கும் போது பிடிச்சிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் மீறிட்டு வெளியில வர்றதுக்கோ, ஐயோ கடவுளே, அந்த கடைசி பக்கம் மட்டும் ஸ்லோ மோஷன்ல போகுதுங்க. கதை ஸ்லோ மோஷன்ல போகுது. கடைசி பக்கத்துல என்ன பண்றான் தெரியுமா, எல்லாரையும் அப்படி பார்த்து ஒரு தள்ளுறான் பாருங்க. எல்லாரும் போய் விழுறாங்க. அந்த பேரியர் கார்டை அப்படி தாண்டி போறான். கரெக்டா குதிரை வருதுங்க. தன்னுடைய பரிசை பார்க்கறான், எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு. அதுக்குள்ள இன்னொரு போலீஸ்காரன் கழுத்தை பிடிச்சிட்டு, குதிரை போயிடுச்சுங்க, குதிரை அங்க போயிடுச்சுங்க. இவன் இங்க நிக்கிறான், பார்க்கறான். இனி குதிரையை போய் நெருங்க முடியாது, நிசாமை போய் இது கொடுக்க முடியாது என்றவுடன் கழுத்தை பிடித்து அந்த போலீஸ்காரனை தள்ளிவிட்டு நேரா எதிர்புறமா அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. கோல்கொண்டா கோட்டைக்குள்ள நுழைஞ்சி அந்த வாசல்ல அந்த வினாடி நேரத்தில் தன்னுடைய பையில் இருந்த அந்த குமிழை எடுத்து அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறான் பாருங்க. அப்படியே அத்தர் பாட்டில் அப்படியே வெடிக்குதுங்க. வாசனை கிளம்பி போகுது. ஸ்லோ மிஷன்ல காட்டுறான். ஏங்க எழுத்த ஸ்லோ மிஷன்ல காட்ட முடியுமா? படிச்சு பாருங்க. இந்த சினிமா பார்த்து பார்த்து பாழா போயிட்டோம். நான் இங்க இருக்குது கேமரா. இந்த கேமரா ரொம்ப வலுவானது. என்ன தெரியுமா பண்றான், அந்த வாசனை அப்படி போகுதுங்க, போய் அவனை சீண்டுதுங்க. அவன் சீன்றக்கு அந்த வினாடியிலேயே குதிரை என்ன பண்ணுது, குதிரைக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது குதிரை இப்படி நிக்குதுங்க அந்த வாசனைக்கு. அப்படியே தாண்டி பின்னால் திரும்பி பார்க்கிறான் நிசாம். அந்த வாசனையில் அவன் கண்கள் அரையாக மூடுகிறது. இப்படி அதை பார்த்துட்டான் ரோஜா அத்தர்கார. வந்த வேலை முடிஞ்சுதுரா சொல்லி அவன் தன் குதிரையை தேடி போனான் என்று கதை முடிக்கிறான். அவ்வளவுதான். அவனிடத்தில் போய் சேர்த்து விட்டான். ஆனால் கடைசியாக அதை போனான் சொல்லி முடிச்சிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு போனால் அந்த பாறையை ஒரு முறை மோர்ந்து பாருங்கள், அதில் ரோஜா அத்தர் மணக்கும். நீங்க நம்புனா நம்புங்க. நான் 2020 மார்ச் போனேன். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க லாக்டவுன். நான் இதை படிச்சுட்டு போனதுனால நீங்கள் நம்புவீர்களான்னு தெரியாது. அந்த பாறைகளை நான் முகர்ந்து பார்த்தேன். ரோஜா அத்தர் மணந்தது. வாசிப்புக்கு இருக்கக்கூடிய மந்திரம் இது. அதனால் தான் சொல்லுகிறேன், படித்து விடுங்கள். படிப்பது என்பது மிக அற்புதமான விஷயம். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. என்ன வாய்ப்பு தெரியுமா? அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தமிழ் வாசிக்க தெரியும். இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? பல நேரங்களில் எனக்கு புரிவதே இல்லை. குழந்தைகளை எப்படி புரிந்து கொள்வது, கணவனை எப்படி புரிந்து கொள்வது, குழந்தையை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி புரிந்து கொள்வது. மனிதனுடைய மனம் ரொம்ப வித்தியாசமானது. நான் சொல்லவா, இந்த உலகத்திலேயே போதாமைகளால் சொற்கள் நிரம்பி வழிகின்றன. எது சொன்னாலும் சொல்லாமலே உங்களுக்கு புரிந்து போனால் போதுமே. பல நேரங்களில் அது புரிவதே இல்லை. அந்த புரிவதற்கான சொற்களோ அதற்கான சிறிய அசைவுகளோ நீங்கள் தர வேண்டும் என்றால், நீங்கள் மொழியில் வல்லுநராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்.
படிச்சுக்கிட்டே இருங்கிற. ரொம்ப நுட்பமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எப்பவோ படிச்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பவோ சந்திக்கிற ஒரு விஷயத்திற்கு தீர்வா அப்படி போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் பேச்சின் ரகசியம் அது. நான் ஏதோ ஒன்று படிப்பேன் மேடம். அந்த படிப்பதற்கான அந்த கருத்திற்கான விளக்கம் இருக்குல்ல, நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஏதோ ஒரு பாடலில் இருந்து எனக்கு கிடைக்கும். இதற்கு பெயர் தான் ஞானம், இதற்கு பெயர் தான் கல்வி. காசு இருக்கிறவனுக்கு அது இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க மத்தியில தான் சிறப்பு, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. எனக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேச்சாளர்களை நீங்க தயவு செய்து சொல்கிறேன், எல்லோருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எழுத்தாளர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ பேச்சாளர்களும் அவ்வளவு உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா, அவர்கள் வாசித்து வாசித்து வந்து தன் சொல் வன்மையால் அந்த வாசிப்பு களத்தை விரிவாக்கி விரிவாக்கி மக்களை வாசிப்பிற்கு தயார் செய்கிறார்கள். எவ்வளவு வாசித்திருப்பேன் நான், இதை சொல்லணும். நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னால வாசிச்சது இப்ப சொல்றேன்ல, புதுசா படிச்ச மாதிரி சொல்றேன்ல. 250 ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு ரீல சொல்லுங்க, இப்போ ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. படித்தால் நினைவில் நிற்கும். ஏன் தெரியுமா, இந்த கேமரா மிக மிக வலிமையானது, படித்தால் ஒருபோதும் மறக்காது.